ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தவக்காலம், ஈஸ்டர் இதெல்லாம் வெறும் மத சடங்குகள் அப்படின்னு நம்மள பல பேர் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மையில அது அப்படி இல்ல. இது இருட்ட ஒளி எப்படி ஜெயிக்குதுன்னு சொல்ற ஒரு ஆழமான ஒரு அற்புதமான கதை. வாங்க, அந்த கதைக்குள்ள நாமளும் சேர்ந்து ஒரு பயணம் போவோம். இந்த வரிகளை பாருங்க. இதுல சொல்ற மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும், ஆமா உங்களுக்குள்ள, எனக்குள்ள ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கோபம், மன்னிக்கவே முடியாத சில விஷயங்கள், நம்மள அறியாம வர்ற பெருமை, அப்புறம் அந்த பயம், இது எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷலான நேரம்தான் இந்த தவக்காலம். நம்ம போராட்டத்தை பத்தி பேசணும் இல்லையா? இந்த தவக்காலங்கிறது வெளியில இருந்து பாக்குறப்போ ஏதோ ஒரு சடங்கு மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில அது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த இருட்டை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு முக்கியமான கருவி. இப்போ தவக்காலம்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சரி, இந்த வருஷம் சாக்லேட் சாப்பிடக்கூடாது, இல்லனா காஃபியை கட் பண்ணிடணும்னு நம்மள நாமே ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்ல கட்டுப்படுத்திக்கிறது தான். ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான தவக்காலம்ங்கிறது அதை விட ரொம்ப ஆழமானது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற நிஜமான பெரிய தடைகளை தைரியமா ஃபேஸ் பண்றதுதான். அப்போ தவக்காலம்னா சுருக்கமா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு 40 நாள் சீசன். எதுக்கு? நம்மள நாமளே கொஞ்சம் திரும்பி பார்க்கறதுக்கு. நம்மளோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு கடவுள் கூடவும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க கூடவும் நம்ம உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். சொல்லப்போனா நம்மள நாமே ரீசார்ஜ் பண்ணிக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த 40 நாட்கள். சரி, ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த இருட்டு, இந்த போராட்டங்கள், இதுக்கெல்லாம் ஒரு பதிலா இந்த தவக்காலம் இருக்குன்னு சொல்றோம். அப்போ இதுக்கு ஒரு தீர்வு இருக்கணும் இல்லையா? அந்த தீர்வு என்ன? அந்த தீர்வு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சின்னத்துல அடங்கியிருக்கு. அதுதான் ஒளியின் சின்னம். அந்த சின்னம் வேறொன்னுமில்ல, இந்த பாஸ்கா மெழுகுவர்த்தி தான். இத பார்த்தா சாதாரணமா ஒரு பெரிய மெழுகுவர்த்தி மாதிரி தெரியலாம். ஆனா இது வெறும் மெழுகுவர்த்தி கிடையாது. இது நம்பிக்கை, வெற்றி, இது எல்லாத்தோடும் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பிள். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மெழுகுவர்த்தியே நமக்கு ஒரு கதை சொல்லுது. அதுல பொறிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. பாருங்க, நடுவுல இருக்கிற சிலுவை கிறிஸ்துவோட தியாகத்தை ஞாபகப்படுத்துது. மேல இருக்கிற ஆல்ஃபா, கீழே இருக்கிற ஒமேகா, இது ரெண்டும் அவர்தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம், அவர்தான் எல்லாத்துக்கும் முடிவுன்னு சொல்லுது. அப்புறம் அந்த 5 தூப மணிகள், அது அவருடைய 5 காயங்களை குறிக்குது. கடைசியா நடப்பு வருஷத்தோட எண் எதுக்கு தெரியுமா? இந்த ரட்சிப்பு, இந்த வெற்றி எல்லாம் ஏதோ பழைய காலத்து கதை இல்ல, அது இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு சொந்தம்னு அழுத்திச் சொல்லுது. ஏன் இந்த மெழுகுவர்த்திக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? ஏன்னா இயேசுவே என்ன சொன்னார்னு யோவான் நற்செய்தியில பாக்குறோம். நானே உலகத்திற்கு ஒளி. அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கற மாதிரிதான் இந்த மெழுகுவர்த்தியோட சுடர் எரியுது. இது இனிமே இருட்டுல நடக்காதீங்க, ஜீவ ஒளி உங்களுக்குள்ள இருக்குன்னு நமக்கு கொடுக்கற ஒரு அழைப்பு. ஓகே, இந்த ஒளி இருட்ட ஜெயிக்குது, இந்த ஒளி இருட்ட ஜெயிக்குதுன்னு திரும்ப திரும்ப சொல்றோம். ஆனா அது எப்படி ஜெயிக்குது? அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன? அந்த சீக்ரெட் என்ன? அந்த ரகசியத்துக்கு பேருதான் கிறிஸ்துஸ் விக்டர். இது ஒரு லத்தீன் வார்த்தை. அதுக்கு அர்த்தம் வெற்றியாளர் கிறிஸ்து. அதாவது கிறிஸ்துவ வெறும் பலியா பார்க்காம அவரை ஒரு மாபெரும் வெற்றியாளரை பார்க்கிற பார்வை இது. இந்த ஒளி சாதாரண ஒளி இல்ல. இது நம்மள அடிமைப்படுத்த நினைக்கிற தீய சக்திகள், பாவம், மரணம் எல்லாத்தையும் ஜெயிச்ச ஒரு வெற்றி ஒளி. இந்த கிறிஸ்டஸ் விக்டோருக்கும் இன்னொரு பொதுவான பார்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப பார்க்கலாம். ஒரு பக்கம் கிறிஸ்டஸ் விக்டோர் பார்வை சிலுவைய ஒரு பிரபஞ்ச போரா பாக்குது. இதுல கிறிஸ்து ஒரு மாவீரன் மாதிரி தீய சக்திகளை ஜெயிச்சு நம்மள விடுதலை பண்றாரு. இதோட விளைவு நமக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இன்னொரு பக்கம் தண்டனை பதிலீட்டு பார்வைங்கிறது ஒரு சட்ட ரீதியான விஷயம் மாதிரி. நம்ம பாவத்துக்கான தண்டனைய அவர் ஏத்துக்கிட்டாரு, இதனால கடவுளோட நீதி திருப்தி செய்யப்பட்டது. 2 பார்வைகளுமே இறையல்ல இருக்கு. ஆனா இந்த கிறிஸ்டஸ் விக்டோர் பார்வை ஒரு மாபெரும் விடுதலைய, ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடுது. அப்படியே யோசிச்சு பார்த்தா இந்த வெற்றிங்கிற ஐடியா திடீர்னு வந்ததில்ல. இது ரொம்ப பழமையானது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பைபிளோட முதல் புத்தகமான ஆதியாகமத்திலே ஒரு வாக்குறுதி இருக்கு. ஒரு மீட்பர் வருவார், அவர் சாத்தானின் தலைய நசுக்குவார்னு. அந்த பழங்கால வாக்குறுதியோட நிறைவேற்றம் தான் சிலுவையில கிடைச்ச இந்த மாபெரும் வெற்றி. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஒரு பெரிய பிரபஞ்ச போர் நடந்துச்சு, கிறிஸ்து ஜெயிச்சிட்டார், சூப்பர். ஆனா அதனால இப்ப நமக்கு என்ன? இன்னைக்கு நான் என் வேலைய பார்க்கணும், என் பிரச்சனைகளை சமாளிக்கணும். இந்த வெற்றி என் வாழ்க்கைக்கு எப்படி உதவுது? இதுதான் முக்கியமான கேள்வி. பதில் ரொம்ப சிம்பிள். இருட்டு மேல கிடைச்ச இந்த வெற்றி நாம கேட்டுட்டு கைத்தட்டிட்டு போற ஒரு கதை மட்டும் இல்ல. இது நாம ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டிய ஒரு நிஜம், ஒரு யதார்த்தம். அப்போ அந்த நிஜத்தை எப்படி வாழ்றது?
இங்கே ஒரு 3 சிம்பிளான வழிகள் இருக்கு. 1, மத்தவங்களுக்கு நாம ஒரு ஒளியா இருக்கணும். எப்படி? நம்மளோட அன்பு, நீதி, உண்மை மூலமா நம்மள சுத்தி இருக்கிற இருட்ட விரட்டணும். 2வது, நம்மளோட விசுவாசத்தை ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். ஜெபம், வேதம் மூலமா கிறிஸ்துவ கூட இருக்கிற நம்ம உறவை வளர்த்துக்கணும். 3வது, ஈஸ்டரை வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டாடாம வருஷம் முழுக்க அந்த உயிர்த்தெழுதலின் சக்தியோட, அந்த வெற்றியோட வாழணும். நாம் ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கணும் தினமும் நினைச்சு பார்க்கணும். இந்த கதை நமக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லுது. ஒரு மாபெரும் வெற்றி ஏற்கனவே நமக்காக ஜெயிக்கப்பட்டு விட்டது. கேள்வி இதுதான், அந்த வெற்றியின் ஒளியில நீங்க எப்படி வாழப் போறீங்க?